ஆரம்பிக்கும் போது அந்த படத்துல வந்து அஜித் சார் கிடையாது. நான் வந்து பசங்களை வச்சு பண்ண லைன் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வைபவ் மட்டும்தான் திட்டிகிட்டே இருந்தாங்க, நீ வந்து கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் பண்ணணும், நான் எல்லா லேபிள் கொடுத்துருவாங்க, வெறும் பசங்களை வச்சு தான் நீ பண்ணுறாங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான். நானும் வைபவும் வந்து ஒரு நாள் வந்து கார் நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நான் பாம்பேலாம் போயிட்டு வந்துட்டேன். பாம்பே லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து துரைக்கிட்ட நான் சும்மா லைன் தான் சொன்னேன். அவங்க ஆக்சுவலி வந்து துரையே வந்து ஃபுல்லாக கதையெல்லாம் கேட்கல. அப்போ சும்மா ஒரு லைன் தான். இது ஆரம்பிச்சது காரணம் வந்து சுஷாந்த்னு ஒருத்தர், அவர் இங்கே தான் இங்கே இருப்பார். அவரால் தான் இது வந்து எல்லாமே கிக் ஸ்டார்டட். சுஷாந்தும் வாசிச்சு தான் பேசி பயங்கர பிளான்லாம் போட்டாங்க. உடனே ஆரம்பிச்சு மக்கா முதல்ல வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட் பசங்களை வச்சு பண்ணுறதுக்கு முதல்ல நான் விவேக் ஓபராயெல்லாம் ட்ரை பண்ணோம். விவேக் ஓபராய், சத்யராஜ் சார், வேறு மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்டில் வந்து நான் பாம்பே லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து நானும் வைபவும் வந்து ஒரு நாள் காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபோன் பண்ணால் அஜித் சார், பிரபு கங்க்ராச்சுலேஷன்ஸ், கிளவுட் 9 படம் பண்ணுறேன், கேள்விப்பட்டேன், மோஸ்ட் வருஷம் வந்து பேசிட்டுலாம் சொன்னார். நல்லா இருக்கு டைட்டில் மங்காத்தா அப்படின்னா, யாரை வச்சு பண்ணுறாங்க இல்லை இந்த மாதிரி சும்மா பசங்க வச்சு தான் சார், இன்னும் கரெக்டான டாஸ்க்கு அமையல அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே வந்து சரி பிரபு, ஃபியூச்சரில் வந்து உனக்கு ஏதாவது வந்து ஒரு டார்க் நைட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இந்த பேட்மேன் ஃபிலிம், அதில் வந்து ஹீத் லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் மாதிரி வந்து ஏதாவது ஃபியூச்சரில் உனக்கு ஒரு கேரக்டர் ஏதாவது தோணுச்சுன்னா அதுக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னோடனே வந்து நான் கொஞ்ச நாள் அப்படியே சேர்ந்துட்டா இருந்தேன். என்னாச்சு பிரபு அப்படின்னாரு. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து இந்த படத்துலேயே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா, எந்த மாதிரி கேரக்டரு அப்படின்னாரு. ஒரு 5 பேருமே கெட்டவங்க, இவங்க ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க அப்படின்னா, நான் பண்ணுறேனே அவ்வளோதான். இவர்கிட்ட நான் அஜித் சார் கிட்ட ரொம்ப அந்த நம்பிக்கை தான் நான் வந்து எனக்கு எப்படி ஒரு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சாருன்னு தெரியல. வெறும் இந்த லைன் மட்டும்தான் சொன்னேன் நான். அடுத்த நாள் வீட்டுக்கு போனோம், பேசினோம். அதுக்கப்புறமா வந்து என் கூட சரி காரில் ஏறி வந்து கிளவுட் மில்ல வந்து பேசி முடிச்சுட்டு நாங்கள் பாட்டில் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதான் மங்காத்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் அஜித் சார் பண்ணது என்னன்னா வந்து ஒரு இவர் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய லேண்ட்மார்க் ஃபிலிம், ஒரு 50th ஃபிலிம்னு சொல்லி ஒரு கண்டிப்பாக வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி எது பண்ணாலும் ஒரு 50th ஃபிலிம் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து எங்கள் டீமை நம்பி எங்களுக்கு கொடுத்தது. அதே சமயம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர், அதாவது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோவோட சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்பவுமே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யாருக்கு ஜாஸ்தி டைமிங் இருக்குது அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, யாருக்கு டைலாக்ஸ் இருக்குது, யாருக்கு நிறைய பர்ச்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் பக்காவா ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது உண்மையிலே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் வந்து அர்ஜுன் சார், நாங்கள் முதல்ல வந்து நாகார்ஜுன் சார் தான் கேட்டோம் இந்த கேரக்டருக்கு. ஆனால் அவரோட டேட் அவைலபிலிட்டி ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அர்ஜுன் சார் கேட்டோம். ஏன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் காப் ரோல். அதனால் வந்து அர்ஜுன் சார் கிட்ட கேட்டு கதை சொன்னேன். கதை சொல்லி அவர் வந்து ஓகே பண்ணி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அஜித் சாரோட 50வது படத்தில் அவருக்கு தெரியும் அஜித் சாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சே அவர் வந்து ஒருத்தருக்கு நடிச்சது வந்து அதுவும் பெரிய விஷயம். இதில் அப்படியே அமைஞ்சு போச்சு எல்லாமே. அடுத்தது வந்து என்னுடைய டெக்னிக்கல் டீம். இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த படத்தில் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாரும் பாவம், எல்லாரும் டே நைட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டம் தான் எனக்கு மட்டும் தான் தெரியும், சில கஷ்டங்கள் இல்லை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. தேங்க்ஸ் டு தெம். அதே மாதிரி வந்து அஜித் சாரை வச்சு நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்ல எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த க்ரௌடு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதனால வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கால்வாசி ஒரு 75% வந்து ஆர்ட் டைரக்டரோட செட்டு தான். அதுதான் வந்து உங்களை வந்து உண்மையிலேயே தாராவியா எது தாராவி எது செட்டுன்னு உங்களால் சத்தியமாக கட்டை பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு
ரொம்ப தத்ரூபமா அவர் செட் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த டீம் எல்லாமே எங்களுடைய சேம் டீம் தான். நாங்கள் எல்லாமே வந்து சென்னை 28ல ஒன்றா ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் பண்ணுற பெரிய படம் இதுதான். அதுக்கு துறைக்கு தான் நன்றி சொன்னோம். எங்களை நம்பி கதையை கேட்காம அவர் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சதுக்கு. அதே மாதிரி வந்து சக்தி சார் வந்து சென்னை 28லேருந்து அதே மாதிரி என்னோட ஒரு முதல்ல வந்து சென்னை 28 கதை சொன்னப்புறம் வந்து சரி கதை எங்க அப்படின்னு கேட்டாரு. அப்படி சொன்னாங்க. ஆரம்பிச்சு அவருக்கு படிப்படியாக நாங்களும் வந்து எனக்கே வெரைட்டி. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு நீங்கள் வந்து ஒரே கேமராமேனே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வந்து இப்போ எப்பவுமே ஒரு டேரக்டர் வந்து வேறு கேமராமேன் போகிறது வந்து வேறு லுக் கிடைக்கிறதுக்காக போவாங்க. வேறு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போவாங்க. எனக்கு இவருக்கு எல்லா லுக் அண்ட் ஃபீலும் இவரே கொடுத்துருந்தாரு. ஒரு படத்துக்கு ஏற்ற வந்து கோவா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. சவுசா இருட்டா இருக்கணும்னா இருட்டா இருந்துச்சு. சென்னை 28 ரூபா இருக்கணும்னா ரூபா இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ சார்.